இம்பீச்மெண்ட்னால் என்னென்னா, பதவியில் இருக்கிறவங்கள ஓட்டு போட்டு அவங்க பதவி காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே அவங்கள வந்து பதவியிலேருந்து நீக்கிறது வந்து இம்பீச்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இம்பீச்மெண்ட்டுன்னு நீங்கள் நிறையா இதில் கேள்விப்படலாம். நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே ஒருத்தவங்களை இம்பீச் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவோட பிரசிடெண்ட்டை இம்பீச் பண்ணாங்க. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் கூட ட்ரை பண்ணாங்க. ஸோ இம்பீச்மெண்ட்னா என்னென்னா, ஓட்டு போட்டு ஒருத்தவங்கள பதவியை விட்டு தூக்குறது தான் வந்து இம்பீச்மெண்ட். அதுக்கும் அப்டிகேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்டிகேஷனா என்னென்னா, பதவியை தானே துறக்கிறது. உங்கள் பதவியே எனக்கு வேணாம், பதவி காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு போகிறது தான் பதவியை துறக்கிறது. இல்லை பெரிய போஸ்ட்டை எனக்கு வேணான்னு சொல்லி தூக்கி போடுறது தான் அப்டிகேஷன். ஸோ அப்டிகேஷன்றது தானாகவே பதவியை விட்டு விலகிறது அப்டிகேஷன். அதுக்கும் ரிசைனிங்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்டிகேஷனை பதவியை துறக்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, ஒருத்தர் வந்து ஜப்பானோட அரச பரம்பரை தன்னோட அரசர் பதவியே வேணான்னு சொல்லி தூக்கி போட்டார். ஸோ அது அப்டிகேஷன்.